இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம். என்னதான் மல்லியும் விஜயும் மயில காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாலும் மயில் அந்த பயத்துல இருந்து இன்னும் மீண்டு வரவே இல்ல. மயில கடத்திட்டு போய் அவங்க பண்ணதெல்லாம் மயிலுக்கு சிந்தனையில இருந்து மறையவே மாட்டேங்குது. அவங்க அதே கவலையிலேயே அந்த பயத்திலேயே இருக்காங்க. அவங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கனவும் அதே மாதிரியே வருது. யாரோ அவங்களை துரத்துற மாதிரி அவங்க பயந்து ஓடுற மாதிரியே அவங்களுக்கு கனவு வருது. தூங்கிக்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு என்னை விட்டுருன்னு சொல்லி கத்துறாங்க. பக்கத்துல நாகவும் படுத்திருக்காங்க. அவங்களும் எந்திரிச்சு எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க. மயில் அந்த பயத்துல இருந்து மீண்டு வரவே மாட்டேங்கிறாங்க. விஜயும் மல்லியும் பார்த்துட்டு விஜய் சொல்றாரு, இன்னும் மயில் அங்க நடந்த விஷயத்த மறக்கவே இல்லை போல இருக்கு. அதை நினைச்சு ரொம்பவே பயந்துருக்கா. அதனால நீனும் மயில் பக்கத்திலே படுத்துக்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி மல்லியையும் விட்டுட்டு போறாரு. மல்லியும் நாகவும் சேர்ந்து எப்படியோ மயில சமாதானம் பண்ணி ஒரு வழியா தூங்க வச்சிடுறாங்க. இங்க இருக்கும்போது ராஜேஸ்வரிக்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது. அதுல நீதான் சுடரை கொலை பண்ணுன அந்த வீடியோவை உன் தம்பிக்கு அனுப்பி வைக்கட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு வருது. அத கேட்டதும் ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. விஜய் போனை எடுத்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து மல்லியும் விஜயும் மயில் ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு விஜயோட போனு ஹால்ல இருக்கு, அந்த போனை எடுத்து எப்படியாவது நம்ம வீடியோவை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி யோசிச்சு போனை எடுத்து அந்த வீடியோவை எடுத்து டெலீட் பண்ணலாம்னு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டான டைம்ல வந்து விஜய் ராஜேஸ்வரி கைய புடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி எதுக்கு விஜய் மொபைலை எடுத்து செக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த ராஜேஸ்வரி கிட்ட விஜய் விசாரிக்கிறாரா இல்லையாங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.